Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. குருக்ஷேத்திரத்தின் மத்தியில், போர்க்களத்தின் தூசியில், தன் வில்லை கீழே போட்டுக்கொண்டு நின்றான் அர்ஜுனன். அவனுடைய கண்களில் பயமில்லை, ஆனால் குழப்பம் இருந்தது. இந்த போர் எதற்காக? அரசு, அதிகாரம், செல்வம், இவையெல்லாம் எதற்காக? அந்த நேரத்தில் அவன் அருகில் நின்றவர் யுகங்களை கடந்த ஞானம் கொண்டவர், கிருஷ்ணர். அவர் சொல்லிய உபதேசங்கள் பின்னர் பகவத்கீதையாக அமைந்தது. இன்று நாம் கேட்கும் கேள்வி அதேதான். பணம் தவறா? ஆசை பாவமா? பகுதி 1. ஆசையின் உண்மை. கிருஷ்ணர் சொல்கிறார், ஆசை என்பது இயற்கை, ஆனால் அளவுக்கு மீறிய ஆசை அழிவின் ஆரம்பம். ஆசையிலிருந்து கோபம் பிறக்கிறது, கோபத்திலிருந்து மயக்கம், மயக்கத்திலிருந்து நினைவிழப்பு, நினைவிழப்பால் புத்தி நாசம். நாம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவது தவறல்ல, ஆனால் பணத்திற்காக நிம்மதியை இழப்பது தவறு. ஆசை உன்னை இயக்கட்டும், ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. பகுதி 2. பணம் பற்றி கிருஷ்ணர் சொல்வது. கிருஷ்ணர் பணத்தை எதிர்க்கவில்லை. அவர் அரசராக வாழ்ந்தார், ஆனால் பணத்தில் பற்றில்லாமல் இருந்தார். அவர் சொன்னார், உன் கடமையை செய், பலனில் பற்று வைக்காதே. பணம் ஒரு கருவி, அது வாழ்க்கையின் இலக்கு அல்ல. நாம் பணத்திற்காக உழைக்கலாம், ஆனால் பணம் நம்மை நிர்ணயிக்கக்கூடாது. பகுதி 3. ஆசை விருத்தம் தர்மம். ஒரு பக்கம் துரியோதனா, அதிகார ஆசையில் மூழ்கியவன். மற்றொரு பக்கம் அர்ஜுனா, கடமைக்காக போராடியவன். ஒருவர் சொன்னார், எனக்கு வேண்டும். மற்றவர் கேட்டார், என்ன செய்ய வேண்டும்? இதுதான் வித்தியாசம். பணம் தேவை, ஆனால் தர்மத்தை விட்டு அல்ல. பகுதி 4. நம் வாழ்க்கையில். இன்று உலகம் சொல்லுகிறது, மேலும் சம்பாதி, மேலும் சேமி, மேலும் காட்டு. ஆனால் கிருஷ்ணர் கேட்கிறார், உன் மன அமைதி எங்கே? நீ பணத்தை தேடுகிறாயா அல்லது ஒப்பீட்டில் வெல்ல முயல்கிறாயா? உழைப்பு நேர்மையானதாக இருக்கட்டும், ஆசை கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், மனம் அமைதியில் இருக்கட்டும். கிருஷ்ணரின் பார்வையில் செல்வம் என்ன? அமைதி, அறிவு, தர்மம், பக்தி. பணம் இருந்தும் அமைதி இல்லையெனில் அது வறுமை. பணம் இல்லையெனினும் மன நிம்மதி இருந்தால் அது செல்வம். ஆசை வையுங்கள், ஆனால் ஆசைக்கு அடிமையாகாதீர்கள். பணம் சம்பாதியுங்கள், ஆனால் பணத்திற்கு அடிமையாகாதீர்கள். கிருஷ்ணர் சொல்லும் இறுதி வார்த்தை, செயல் செய், பலனை என்னிடம் விடு. நீங்கள் பணத்திற்காக ஓடுகிறீர்களா அல்லது பணம் உங்களை ஓட வைக்கிறதா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் சர்க்கிளில் உள்ளவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கை மாற்றும் உபதேசங்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீங்க. நன்றி.